அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் என்பது நிழல். நிழலை தந்த உண்மையான சொரூபம் என்பது ஆன்மா. ஆன்மா நிலையானது, மனம் நிலையற்றது. ஆன்மாவின் பிரதிபலிப்பாக மனமாகிய நிழல் விழுந்தாலும் கூட அது வீழக்கூடிய தரைப்பரப்புக்கு ஏற்றபடியான வடிவத்தை பெறுகிறது. சமதளமான தரையிலே நம்முடைய நிழல் விழும்போது உருவத்திலே எந்தவிதமான சிதறலும் இல்லாமல் நேராக இருக்கிறது. ஆனால் பள்ளம் மேடான இடத்திலே நம்முடைய நிழல் விழும்போது அஷ்டகோணலாக நிழலின் வடிவமும் மாறி தெரிகிறது. அதுபோல ஆன்மா நிலையான தரையிலே தன்னுடைய நிழலை பரவ விடும்போது அது துல்லியமான வடிவத்தை கொடுக்கிறது. ஆன்மாவை பற்றியதான அடிப்படை புரிதல்களை ஒரு யோக சாதகன் பெற்றாக வேண்டியது அவசியமாகிறது. ஆன்மாவை பற்றிய பரிபூர்ண விளக்கத்தை வசிஷ்ட மகாமுனிவர் பகவான் ஸ்ரீராமருக்கு சொன்னபடியாகவே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலேயும் அறிய இருக்கிறோம். இந்த ஆத்மா சர்வ வியாபியாக இருப்பது அனுமானத்தாலோ அல்லது வேறு யுக்தி பிரமாணங்களாலோ ஸ்தாபிக்கப்படவில்லை. சத்தியத்தை அவ்விதம் ஸ்தாபிக்க முடியாது. அவ்விதம் ஸ்தாபிக்கப்பட்டது சத்தியம் ஆகாது. ஆத்மா பிரத்யக்ஷ பிரமாணத்தால் ஸ்தாபிக்கப்பட்டதே. உதாரணமாக, நம் தேகத்தில் ஒரு ஸ்பரிசம் ஏற்படுவதை கவனிப்போம். உடனே அந்த உணர்ச்சி ஏற்படுகிறது. இந்த உணர்ச்சியாவது என்ன? இதை ஸ்தூலம் என்றோ அல்லது சூட்சுமம் என்றோ சொல்லத்தகுமோ? இது ஒரு ஸ்பந்தம் அல்லது அசைவே. எதனுடைய அசைவு? ஆத்மா அல்லது அறிவின் அசைவை தவிர வேறல்ல. இதே மாதிரி மற்ற இந்திரியங்களாலும் பூதங்களாலும் ஏற்படும் உணர்ச்சிகள் அறிவின் அசைவே. இவ்வுணர்ச்சிகளாகிய அசைவுகளுக்கு ஒரு புறம் பதார்த்தம் அல்லது விஷயமும் இன்னொரு புறம் ஆத்மா அல்லது அறிவும் இருக்கின்றன. முதலிலே சொல்லப்பட்ட நுனியை வாஸ்தவமாக கருதினோமானால் அது பந்தத்திற்கு காரணமாகிறது. இரண்டாவது நுனியை அனுசரித்தால் ஞானம் ஏற்படும். ஆகையால் ஆத்மா ஒவ்வொரு க்ஷணமும் எங்கும் வியாபித்து நிற்கும் பிரத்யக்ஷ சத்தியம். அணுவிலும் அணுவாகிய காலமாவது தேசமாவது அதன் வியாபகமின்றி இப்பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. நாம் இதுவரையிலும் எண்ணற்ற உடல்களை பெற்று மாறி மாறி இந்த மனித உடலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நாம் சுகித்திருக்கிறோம். ஆனால் எல்லா உடல்களுக்கும் பொதுவாக இருந்த ஒரு அனுபவம் என்பது என்ன என்றால், காம இன்பத்தை துய்ப்பது என்றே ஆகிறது. இந்த ஒன்றுதான் சகல உயிர்களும் இனவிருத்தி செய்து கொள்வதற்காக பராபரத்தால் கொடுக்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு உணர்வாகிறது. ஆனால் எப்படிப்பட்ட உணர்வாக இருந்தாலும் ஆன்மா என்கிற ஒன்றின் சம்பந்தம் இல்லாமல் அது நடைபெற முடியாது. உயிரற்ற ஒரு உடல் சம்யோகம் செய்யாது. யோக சாதனம் பயிலக்கூடியவர்கள் மனதை முற்றிலுமாக சூனியம் என்று அழைக்கப்படக்கூடிய புருவ மத்தியத்திலே நிலைநிறுத்தும் போது புலன்கள் வழியாக மனம் சலிக்காமல் நின்று விடுகிற காரணத்தால் உடல் கொண்டு வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு பிணத்தைப் போலவே யோகியின் சுபாவம் மாறிப்போகிறது. இதை குறிக்கும் விதமாகவே நம்முடைய முன்னோர்கள் செத்தாரைப் போலே திரி என்று சொன்னார்கள். நீ யோகியாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உணர்ச்சிகள் அனைத்தையும் கடந்த ஒரு ஜடத்தைப் போல உன்னை நீ மாற்றிக்கொள் என்று சொன்னார்கள். இந்த ஆன்மாவின் அனுபவம் பஞ்சபூதங்களை கொண்ட மனதிற்குத்தான் ஏற்பட முடியும். ஜடப்பொருட்களாகிய கல், மண் முதலியவைகளாவது, செடி கொடி வர்க்கங்களாவது அல்லது சஞ்சரிக்க திறமை வாய்ந்த மிருகங்களாவது ஆத்ம அனுபவத்தை அடைய இயலாது. ஏனெனில் இவைகளுக்கெல்லாம் பஞ்சபூதங்களின் அமைப்பு வேண்டிய அளவு இல்லாததாலும்
மேலும் மனசக்தி இல்லாமல் இருப்பதாலும் ஆத்ம உணர்ச்சி எக்காலத்திலும் ஏற்பட முடியாது. மனித தேகத்திலே மாத்திரம்தான் இவ்வாறு உணர்ச்சிகள் சரிவர பொருந்தி இருக்கின்றன. ஆகையால் மானிட வர்க்கம் ஒன்றினால்தான் ஆத்ம சத்தியம் உணரப்படும். இந்த வினோதமான அமைப்பு ஏற்பட்டதின் காரணம் ஆத்மத்தை உணரும் பொருட்டே. ஆகையால் நம் தேகத்தை இச்சத்தியத்தை உணர்வதன் பொருட்டு உபயோகித்தல் வேண்டுமே தவிர தேகத்தை போஷித்து அதன் செயல்களில் ஈடுபட்டுக் கொள்வதன் பொருட்டு அல்ல. இங்கே ஒரு உன்னதமான கருத்து நிறுவப்படுகிறது. காமம் முதலாகிய இச்சைகள் எல்லாம் இதுவரையிலும் நாம் பெற்று வந்திருந்த அனைத்து உடல்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஆனால் மற்ற எந்த ஜீவராசியும் மனம் என்கிற ஒன்றை கொண்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாதவையாக இருக்கின்றன. மனித உடலுக்கு மாத்திரமே சுயமாக சிந்திப்பதும் சிந்தித்ததின் பேரிலே செயல்படுவதும் ஆன்மாவை தொடர்பு கொள்வதும் ஆன்மாவை விருத்தி செய்வதுமான காரியங்கள் சாத்தியப்படக்கூடியதாக இருக்கின்றன. எனவே அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த மானுட உடலை இதுவரையிலும் மற்ற உடல்களிலே வாழ்ந்திருந்த போது செலவழித்ததைப் போல காமம் முதலாகிய இச்சைகளுக்கு செலவழிக்க கூடாது என்பது வசிஷ்டருடைய அறிவுரையாக இருக்கிறது. இந்த உடலிலே வாழ்ந்திருக்கும் போது உலக விருத்திக்காக ஆண் பெண் சேர்க்கையிலே ஒரு சில குழந்தைகளை பெற்றான பிறகு முழுமையாக மனதை பராபரத்தை நோக்கி செலுத்தி தூய தவ வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும். இதை அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் உறுதிபட கடைப்பிடித்தும் வந்தார்கள். எது எப்படியாக இருந்தாலும் மனிதன் ஒருவன் மாத்திரமே மனத்தை பலப்படுத்தி ஆத்ம அனுபவத்தை அடைவதற்கு தகுதியானவன் என்பதே இதன் மூலம் நிறுவப்படுகிறது. ஆத்ம உணர்ச்சியை அடைய சர்வ தியாகியாயிருந்து மனதை நிர்மூலம் செய்ய வேண்டும். மனம் சஞ்சலமற்று இருந்தால், அதாவது மனனம் செய்யும் தன்மை முற்றிலும் அற்று இருந்தால், அப்பொழுது அது ஆத்மாவாக பிரகாசிக்கும். குடத்தில் வைத்த விளக்கைப் போல ஒளிமயமாக இருக்கும். மௌன பதவி என்று சொல்லப்படுவதும் இதுவே. கை கால்களை அசையாமல் வைத்து வாயை மூடியிருப்பது மௌனம் ஆகாது. சரியான மௌனத்திற்கு இவை தேவையில்லை. ஒன்றிலும் ஈடுபடாமல் இருக்கும் ஆத்ம தியானத்தில் இருப்பதே மௌனமாகும். மேற்சொல்லியபடி மனம் அசைவற்றி நிற்கும் பொருட்டு இச்சைகளையெல்லாம் முற்றிலும் ஒழித்து சர்வ சக்தியாக இருக்க வேண்டும். சர்வ தியாகியாக இருக்க வேண்டும். மோட்சத்தை அடையும் இச்சையும் இருக்கலாகாது. ஏனெனில் இதுவே மனத்தின் அசைவிற்கு காரணமாகி பிறகு வெகு பிரபலமாக பெருகும். இதுவே சர்வ தியாகம் எனப்படும். இங்கே ஒரு ஆழமான கருத்து வெளிப்படுகிறது. யோக சாதனம் பயிலக்கூடியவருக்கு ஆரம்பத்திலே ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் இருக்கிறது. அது முத்தி மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதாக இருக்கிறது. யோக சாதன பயிற்சியிலே தொடர்ந்து ஈடுபட எண்ணங்கள் உற்பத்தியான மனதின் சலனம் என்பது நின்று போகிறது. மனம் என்பது வெளியிலே வந்து சிந்திப்பதால் தான் முத்தி வேண்டும், மோட்சம் வேண்டும், சித்திகளை எல்லாம் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. முத்தி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணமும் கூட மனம் சலித்ததின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது. ஆனால் யோகி ஒருவன் தன்னுடைய இடைவிடாத முயற்சியின் மூலமாக மனதை நாசம் செய்ய பழகி கொண்டு விட்டான் என்றால், அல்லது மனதை புருவமத்தியம் என்கிற சுழுமுனைத்தானத்திலே லயப்படுத்த பழகிவிட்டான் என்றால், அப்போது மனம் என்பது செயல்படாமல் போய்விடும். மனம் என்பது செயல்பட்டால்தானே முத்தி வேண்டும், மோட்சம் வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் ஏற்படும். எண்ணமே எதுவும் ஏற்படாதபடியாக மனம் அசைவற்று நின்றுவிட்டால், அப்போது முத்தி வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு கூட அங்கே வேலை இல்லாமல் போய்விடுகிறதே. இந்த உயர்ந்த தத்துவத்தை இங்கே பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுவது உண்மையிலேயே நம் அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. இதை நம்முடைய முன்னோர்கள் எளிதான ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கினார்கள். ஒரு யோகி தன் உடலை பிணம் சுடு தடிகோல் போல பயன்படுத்திக் கொள்வான் என்று குறிப்பிட்டார்கள். இறந்துவிட்ட ஒருவருடைய பிரேதத்தை
சுடுகாட்டிலே ஒருவன் எரிக்கிறான். பிணம் எரியும் போது பிணத்தின் இனம், தசை, எலும்பு, நரம்பு ஆகியவை வேகும்போது நரம்புகள் இழுக்கப்பட்டு அவயவங்கள் மேலே எழும்புகின்றன. உடனே பிணத்தை எரிக்கக்கூடிய அந்த மனிதன் தன் கையிலே இருக்கும் தடி கொண்டு அடித்து எழும்பிய உடல் உறுப்புகளை எல்லாம் நொறுக்கி சிதைக்குள்ளேயே தள்ளிவிடுகிறான். அதன் பிறகு எந்தவிதமான அசைவும் இல்லாமல் பிணம் எரிந்து முடிகிறது. பிணம் எரிந்து முடிந்த பிறகு தன் கையிலே இருந்த அந்த தடியை தூக்கி எறிந்துவிட்டு தன் வேலையை பார்க்க கிளம்பி சென்று விடுகிறான். அதுபோல மனம் என்பது ஒரு வகையாக அந்த மனிதன் கையிலே இருந்த தடியைப் போல மனதை தேவையான போது பயன்படுத்தி தேவையில்லாத போது தூக்கி வீசிவிட வேண்டும். உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்ளும் வரையிலும் மனதின் உதவி தேவை. உண்மையின் தத்துவம் புரிந்தான பிறகு மனம் அமைதி பெறுகிறது. அதன் பிறகு அதிலே எந்தவிதமான சலனமும் ஏற்படப் போவதில்லை. மனம் என்பது ஆடாமல் அசையாமல் நின்றுவிட்டால் அப்போது எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆகிவிடும். சிந்தனை அற்று இருக்கக்கூடிய ஒரு மனிதன் முத்தி வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருப்பானா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்படி எல்லா வகையான இச்சைகளையும் கடந்துவிட்ட மனம் ஆத்மஸ்வரூபமாக மாறிவிடுகிறது. அதாவது ஆத்மாவிலே இருந்து வெளிப்பட்டு வந்த மனம் திரும்பவும் ஆத்மாவுக்குள்ளேயே சென்று இரண்டர கலந்து விடுகிறது. மனம் என்பது இல்லாமல் ஆகிப்போன பிறகு மனதை கொண்டு முத்தி மோட்சத்தை பற்றி சிந்தித்திருந்த அந்த எண்ணத்திற்கும் அங்கே வேலையில்லாத ஆகிறது. இதுவே ஒரு உயர்ந்த தத்துவத்தின் அடையாளம் என்று பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.